நல்ல வெயில் சார். ஒரு ஆள் மயக்க போட்டு சுருண்டு விழுந்தாங்க. வயசான சுற்றி இருந்த 15 பேர் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, ஆம்புலன்ஸ் வச்சு 15 பேர் ஏறி போயிட்டாங்க. என்ன சார் குழுக்குழு இருக்கும், ஏசி ஏறி போயிட்டேன் சார். எங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி மனிதநேயமே இல்லாம போச்சு. அன்னைக்கு மனிதர்கள் குறைவா இருந்தாங்க. மனிதநேயம் அழகா இருந்துச்சு. யாரு கேட்டாலும் அக்கறை சொல்லுவாங்க. அந்த ஊர்ல வாங்க 2 நாள் நம்மகிட்ட இருந்து போங்க. ஆனா நீங்க பாத்தீங்களா எந்த விடாத வரவேற்கு பாத்தீங்களா வாட்ஸ்அப் காலத்துல அவருக்கான ஆர்வமா கதவை திறந்து ஒருத்தர் முள்ள டொப்பு நடிச்சு வாங்கிட்டாங்க. நாயை கட்டி போட்டிருக்காங்க வாசல். சார் நாய் கடிக்குமா? எதுக்கு நீ வர சொன்னீங்க? அதை தெரிஞ்சுக்கிறதே உன்னை வர சொன்னீங்க. போய் அலோன்னு இருக்கா அரைப்படி கறி எடுத்துட்டு ஓடிடு. தேவை அடுத்த பக்கம் போவானா? இப்படி எல்லாமே மாறிடுச்சு சார். அன்னைக்கெல்லாம் குனிஞ்சு கோலம் போடுவாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு பாத்தீங்களா 80 வயசு பாட்டி மார்கழி மாசம் குளிர்ல கோலம் போடுது. அந்த அம்மா போடல, நடுக்கத்துல அதே தூவி விடுது. கை கிட்டு நடுக்கி மாநகராட்சியில பிளீச்சிங் பவுடர் போட்டு மாறிடுச்சு. அதே போல இவங்கெல்லாம் சொல்லும்போது சார் ஒரு பையன் கீழே விழுந்துட்டேன்னா இன்னைக்கு மாதிரி உடனே ஆம்புலன்ஸ் போடணும், ஐசி வார்டில் சேர்த்து எக்ஸிடென்ட் அதெல்லாம் கிடையாது. கீழே விழுந்துட்டு ஒரு பாட்டி ஒரு ஓரத்தை உட்காந்து அந்த முக்கு கடையில் 4 ரூபாய் விளக்கணை வாங்கிட்டு பார்க்கணும். விளக்கணை வாங்கிட்டு வந்து கொடுத்தா அப்படியே நீ விடும், சரியா போயிடும், உடனே வேலை போயிடும். அப்படி இருந்தது ஒரு காலம். எனக்கு அப்படியே தருது பார்க்கவே முடியாது. அதனால வீட்டில் ஒரு வயசான அம்மா இருக்கிறது, ஒரு நூலகம் இருக்கிறது. பெண்களுக்கு சொல்லுவாங்க வலதுகையை ஊண்டி எந்திரிச்சா ஆம்பளை பெண், இடதுகையை ஊண்டி எந்திரிக்கிறார் நிறமாசு கற்பிணி பொம்பளை சொல்ல தெரியும். அவளே அவ்வளவு அறிவு படிச்சிருந்தா சார். ஒவ்வொரு பயிருக்கு இடைவெளி எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க விவசாய ஆபீசர் சொல்லலாம். அந்த காலத்திலே நம்மால் கண்டுபிடிச்சான். வாழை கடையில வண்டி போற அளவுக்கு இடைவெளி இருக்கணும், தென்னை கடையில தேர் போற அளவுக்கு இடைவெளி இருக்கணும், கரும்பு கடையில நரி போற அளவுக்கு இடைவெளி இருக்கணும், நெல்லு கடையில நத்தை போற அளவுக்கு இடைவெளி இருக்கணும். என்னைக்குமே மறக்காது. அது வயல்வெளி காலத்தில் வாட்ஸ்அப் காலத்துல எது எடுத்தாலும் இவனா ஒரு மெசேஜ் போட தெரியல, வந்த பார்வோட மெசேஜ் அனுப்புறான். கேபி பொங்கல் போட தெரியல, கெச்சி மட்டும் அடிச்சா அதான் ஏபிபி ஒய் வருது. ஒருத்தர் கூப்பி பொங்கல் போட்டு விட்டுட்டான். கூப்பிட்டு போக வேண்டியதான் பேசாம. எல்லாமே டெக்ஸ்ட் வந்துச்சு. எதுவுமே இன்னும் சிலது பேசினா போதும் அதே டைப் படிக்கும். எனக்கு தப்பு தப்பா அடிக்க தெரியும். கசகசானா கசமோசான்னு அடிச்சு விட்டான். போலீஸ் எழுதுனா போல் ஊசு எழுதி வச்சிருக்காங்க. எல்லாமே காலமுறை இயந்திரத்தனமா போயிடுச்சா. மனிதனமே பக்கத்து வீட்டில் நான் இருக்கேன், எங்க மாடிக்கு போயிருந்தேன். என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு மாடியில் ஒரு ஆள் வந்தார். ஹலோ, நீங்க இந்த டிவியில? ஆமா சார். உங்க பேரு மதுரமுத்து. உங்களை நான் டிவியில பார்த்துருக்கேன். அப்படின்னா எத்தனை வருஷமா இருக்கீங்க? 16 வருஷமா இருக்கேன். பக்கத்து வீட்டுல கதவு திறந்து என்னை பார்த்துருக்கான். இதான் சார் உங்க வாட்ஸ்அப் காலம். ஆனா மனிதர்கள் அவ்வளவு நெருக்கமாகவும் அன்பாகவும் பாசமாக இருந்தது, மரியாதையோடு இருந்தது, எல்லாமே நிரம்ப இருந்தது. எல்லாரும் ரிட்டையர் ஆன பிறகு நான் சொந்த ஊருக்கு போகணும், ஒரு சும்மா 20 வீடை கட்டி என் சொந்த கிராமத்தை வாழ நினைக்கிறேன். பார்த்தீங்களா, பொங்கல் தீபாவளி மெட்ராஸே காலியாயிடும். எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பொங்கலுக்கு எல்லாம் ரெடியாகி தென் மாவட்டங்கள் ஊருக்கு வந்துருவாங்க. சென்னை எம்டியா கிடக்கு. என்ன அர்த்தம்? என் சொந்த ஊருக்கு ஒரு நாள் என் வயல்வெளி காலத்துக்கு போயிட்டு வந்தா தாங்க எனக்கு வருஷம் பூரா மகிழ்ச்சியா இருக்கும். அதனாலதான் அந்த காலத்துல நடிக்க மாட்டான், எல்லாருந்தே இருப்பான், வெகுளியா இருப்பான். படுத்த உடனே 10 நிமிஷம் தூக்கம். அந்த காலத்தில் பிடித்து வாழ்ந்தாங்க. வாட்ஸ்அப் காலத்தில் நடித்து வாழ்ந்தாங்க. யோசிச்சு பாருங்க. வாமாப்புல பீரடிப்போம்னா 15 பேர் ஓடியாரு சேர் ஆட பிடிச்சி. வாமாப்புல அந்த பீரோ தூக்குனா ஒருத்தர் வரமாட்டேங்க. கையும் கரையும் படிக்க மாட்டாங்க. இப்படிதான் வருமா போச்சு. அதனால மனிதனை மகிழ்ச்சி, சந்தோஷம், மனநிலை, பண்பாடோடு கூடிய வாழ்க்கை. அன்னைக்கு இத்தனை பாலியல் பலாத்காரம் நடந்துச்சா சார்? எனக்கு தெரிஞ்ச அந்த 5 நாள்ல மட்டும் 3000 கோடி போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் வருது. அன்னைக்கு இருந்துச்சா சார்? ரொம்ப வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறது நம்ம பெண் குழந்தையோட வாழ்க்கை. இளைஞரோட போக்கு வேற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி ஒரு ஒருத்தெல்லாம் லாரியில வைக்கப்படும் பேசிட்டு போற மாதிரி கட்சியில் வச்சிருக்கேன். விதவிதமா நாகரிகம் அநாகரிகமா போற இந்த வாழ்க்கை வாட்ஸ்அப் கால் வாழ்க்கை மனநிறைவை தராது. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த அந்த கலாச்சாரம் இந்த வாழ்க்கை அவங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். அதை முடிஞ்ச அளவுக்கு உங்க குழந்தைகளுக்கு உங்க பேரம்பேட்டிகளுக்கும் நம்ம கல்ச்சரை சொல்லிக் கொடுங்க. நல்ல முறையில் குழந்தைகள் வரட்டும்னு சொல்லி இந்த சிவம்பட்டிக்கு எங்களை அழைத்து வந்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய நித்திய பிரியா சரவணகுமார் அவர்களுக்கு நன்றியை சொல்லி
இந்த நிகழ்ச்சி உபயோகதாரர்களாக இருக்கக்கூடிய அந்த பெருமக்களுக்கு நன்றி சொல்லி அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.